السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه حزب الله. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வினுடைய நாம் தொடர்ந்து இந்த அதிகாலை சிந்தனை வழியாக அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை வரலாற்றை அதன் படிப்பினைகளோடு பார்த்து வருகிறோம். சமீபமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃபுக்கு சென்று அங்கே பல துன்பங்களை அனுபவித்து திரும்பி வருகிற வழியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனமுருகி பிரார்த்தனை செய்தார்கள் அல்லாஹ்விடத்தில். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அவர்களுடைய கவலையை நீக்குகிற வண்ணமாக பல்வேறு நிகழ்வுகளை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தினான். அதிலே ஒன்று, வருகிற வழியில் கிறிஸ்தவராக இருந்த அத்தாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நிகழ்வு. அதற்கடுத்து வருகிற வழியிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்த ஆறுதலாக ஜின்களில் இருந்து 7 பேர்கள் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று நாம் பார்த்தோம். மரியாதைக்குரியவர்களே, ஜின்கள் என்று வந்துவிட்ட காரணத்தினாலே ஜின்கள் சம்பந்தமாக நம்முடைய மார்க்கத்தின் நிலைப்பாடு என்ன என்பது சம்பந்தமாக ஜின்களை பற்றிய ஜின்களின் உலகம் என்கிற ரீதியிலே சில விஷயங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், ஜின் இனத்தையும் மனித இனத்தையும் என்னை வணங்குவதற்காகவே தவிர நான் படைக்கவில்லை, வணங்குவதற்காகத்தான் படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்றான். எப்படி நாம் மனிதர்களாகிய நாம் ஒரு இனமாக இருக்கிறோமோ அதுபோல ஜின்களும் ஒரு இனம். அவர்கள் மனிதர்களுக்கு முன்னே படைக்கப்பட்ட ஒரு படைப்பு என்பதை புரிந்து கொள்ளும். இந்த வார்த்தையே நமக்கு உணர்த்துகிறது. அல்லாஹ் சொல்றா, ஜின்களையும் மனிதர்களையும் நாம் என்னை வணங்குவதற்காகத்தான் படைத்தோம் என்று அல்லாஹ் சொன்னதின் மூலமாக ஜின்கள் என்கிற இனம் மனித இனத்திற்கு முன்னாலேயே அல்லாஹ்வால் உருவாக்கப்பட்ட இனம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதை இன்னும் வலுப்படுத்துகிற விதத்தில் அல்லாஹ் தஆலா இன்னொரு திருக்குர்ஆன் வசனத்தில் சொல்கிறார், وَإِذْ قَالَ رَبُّكَ لِلْمَلَائِكَةِ إِنِّي جَاعِلٌ فِي الْأَرْضِ خَلِيفَةً قَالُوا أَتَجْعَلُ فِيهَا مَن يُفْسِدُ فِيهَا وَيَسْفِكُ الدِّمَاءَ وَنَحْنُ نُسَبِّحُ بِحَمْدِكَ وَنُقَدِّسُ لَكَ قَالَ إِنِّي أَعْلَمُ مَا لَا تَعْلَمُونَ. மலக்குமார்களிடத்திலே அல்லாஹ் தஆலா, நான் பூமியிலே எனக்கு ஒரு பிரதிநிதியை படைக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப மலக்குமார்கள் எல்லாம் கேட்டார்கள், யா அல்லாஹ், பூமியிலே குழப்பத்தை ஏற்படுத்துகிற, ரத்தத்தை ஓட்டுகிற ஒரு இனத்தையா நீ படைக்கப் போகிறாய்? நாங்கள் தானே உன்னை துதித்துக் கொண்டிருக்கிறோம், உன்னை புகழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீ பூமியிலே ரத்தத்தை ஓட்டுகிற, குழப்பத்தை ஏற்படுத்துகிற ஒரு சமுதாயத்தை படைக்கப் போகிறாயா என்று மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள் என்று வருகிறது. எப்படி மனிதர்கள் இப்படி பூமியிலே குழப்பத்தை ஏற்படுத்துவார்கள், ரத்தத்தை ஓட்டுவார்கள் என்று மலக்குமார்கள் சொன்னார்கள் என்றால் அவர்கள் ஜின்களை பார்த்திருக்கிறார்கள். ஜின் என்ற சமுதாயம் மனிதர்களுக்கு முன்னாலேயே படைக்கப்பட்டு அவர்கள் பல்வேறு விதமான அழிச்சாட்டியங்களையும் அக்கிரமங்களையும் செய்ததால் அதை போலவே இந்த மனித சமுதாயமும் செய்யும் என்கிற ரீதியில் தான் மலக்குமார்கள் நாங்கள் இருக்க ஏன் இன்னொரு படைப்பு என்று அல்லாஹ்விடத்திலே மலக்குமார்கள் கேட்டார்கள். இந்த வசனம் எதை உறுதிப்படுத்துகிறது? மனிதனுக்கு முன்னாலேயே ஜின் என்கிற இனம் படைக்கப்பட்டு விட்டது என்பதை இந்த வசனம் மேலும் உணர்த்துகிறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வான், வலகத் ஹலக்னல் இன்சான மின் ஸல்ஸாலின் மின் ஹமையின் மஸ்னூன், தட்டினால் ஓசை வரக்கூடிய மாற்றத்திற்குரிய களிமண்ணினால் மனிதனை நாம் படைத்தோம் என்று அல்லாஹ் சொல்றான். தட்டினால் ஓசை வருகிற அந்த மண்பானையெல்லாம் செய்கிற போது அந்த களிமண்ணை சேர்த்து செய்கிற போது தட்டி பார்த்தால் ஓசை வரும், காய வைத்து தட்டி பார்த்தால் ஓசை வரும். அப்படிப்பட்ட களிமண்ணினால் தான் நாம் மனிதனை படைத்தோம் என்று அல்லாஹ் சொல்றான். ஜின்கள் எதனால் படைக்கப்பட்டார்கள்?
வல் ஜான்ன ஹலக்னாஹு மின் கப்லு மின் நாரிஸ் ஸமூம், கடுமையான சூடு தருகிற நெருப்பிலிருந்து முன்னர் நாம் ஜின்களை படைத்தோம் என்றதான் சொன்னோம். முன்னர் என்கிற வார்த்தையும் வருகிறது. இந்த வசனமும் ஜின் சமுதாயம் மனிதனுக்கு முன்னால் உருவாக்கப்பட்டது என்பதை இவைகள் உணர்த்துகிறது. ஆக மனிதர்களுக்கு முன்னால் ஜின் என்கிற சமுதாயத்தை அல்லாஹு தஆலா படைத்தான் என்பதை இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு உணர்த்துகிறது. மனிதன் மண்ணால் படைக்கப்பட்டான், ஜின்கள் நெருப்பால் படைக்கப்பட்டார்கள். அந்த ஜின்களின் இனத்தை சார்ந்தவன் தான் ஷைத்தான். ஹலக்தனி மின்னாரின் வஹலத்தஹு மின் தீன், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சஜ்தா செய்ய ஏவனின் போது அவன் மலக்குகளின் கூட்டத்தில் இருந்தான். மலக்குகளுக்கு அல்லாஹ் சஜ்தா செய்ய சொன்னான். அவன் மலக்குகளின் கூட்டத்தில் இருந்தான் அவனுடைய இபாதத்தின் காரணமாக. ஆனால் அவன் ஜின்னத்தை சார்ந்தவன் தான். அவன் சொன்னான், என்னை நீ நெருப்பால் படைத்தாய், மனிதனை மண்ணால் படைத்தாய் என்று அவன் பெருமை கொண்டான், சஜ்தா செய்ய மறுத்தான். இன்னொரு காரணம் என்னவென்றால், நான் படைப்பால் முந்தியவன் மனிதனை விட, அப்படி இருக்க நான் தானே பெரிய ஆள், எனக்கு பின்னால் படைக்கப்படுகிற ஒருவர் எப்படி சிறந்தவராக ஆவார் என்கிற ஷைத்தானுடைய அந்த வார்த்தை அதையும் தொனிக்கிறது. அப்ப இது ஜின் சமுதாயம் முன்னாலேயே படைக்கப்பட்டது என்பதற்கான இந்த விஷயங்களை திருக்குர்ஆன் தெளிவுபடுத்தி நமக்கு காட்டுகிறது. ஜின்களுக்கு மனிதனை விட சக்தி அதிகம். மனிதனை விட சக்தி அதிகம். அவர்கள் ஆற்றல் படைத்தவர்கள். பல மனிதனால் செய்ய முடியாத பல்வேறு காரியங்களை சாதிக்க அவர்கள் சக்தி பெற்றவர்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா மஅஷரல் ஜின்னி வல் இன்ஸ் இன் இஸ்ததஅதும் அன் தன்ஃபுது மின் அக்தாரிஸ் ஸமாவாதி வல் அர்த் ஃபன்ஃபுது லா தன்ஃபுதுன இல்லா பிசுல்தான். ஜின் சமுதாயமே, மனித சமுதாயமே, நீங்கள் பூமியிலிருந்து வானத்தில் நோக்கி வானத்தை நோக்கி செல்வதற்கு நீங்கள் முயற்சித்தால் நீங்கள் முயற்சியுங்கள், ஆனால் உங்களால் சக்தி இல்லாமல் அந்த காரியத்தை சாதிக்க முடியாது. வானை நோக்கிய பயணம். இந்த ஜின்கள் எல்லாம் பூமியிலிருந்து வானத்தை நோக்கி அவைகள் சர்வசாதாரணமாக சென்று வருகிறது. அல்லாஹ் இந்த வசனத்தில் ஜின் சமுதாயமே என்று அழைக்கிறார். அப்போ மனிதனை அடுத்துதான் சொல்றார். மனிதனை விட ஜின் என்பது சக்தி வாய்ந்தது என்பதை இது உணர்த்துகிறது. இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனித்தனி படை வைத்திருந்தார்கள். வஹுஷிர லிசுலைமான ஜுனூதுஹு மினல் ஜின்னி வல் இன்சி வத்தைர் ஃபஹும் யூஸஊன். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பல்வேறு அணிகள் இருந்தது, படை அணிகள். அதிலே ஜின் படை இருந்தது, மனித படையும் இருந்தது, பறவைகளின் படையும் இருந்தது. அவைகள் எல்லாம் அணிவகுத்து இருந்தது என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்றான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய படைகளை சொல்கிற நேரத்திலே அல்லாஹ் தஆலா முதலில் ஜின்களின் படையை சொல்கிறார், அடுத்து தான் மனித படையை சொல்கிறார். அவை ஜின்கள் என்பவர்கள் அவர்கள் மனிதனை விட பல்வேறு வகையிலே சக்தி பெற்றவர்களாக இருக்கிறார்கள் என்பதை இந்த வசனம் நமக்கு உணர்த்துகிறது. மரியாதைக்குரியவர்களே, ஜின்களுடைய உணவு என்ன? அது சம்பந்தமாக ஹதீஸிலே நாம் பார்க்கிற போது அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, லா தஸ்தன்ஜு பிர்ரௌசி வலா பில் இலாமி ஃபைன்னஹு ஸாது இஹ்வானிக்கும் மினல் ஜின். இந்த ஹதீஸ் திருமதி முஸ்லிம் போன்ற ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றார்கள், நீங்கள் விட்டைகளால் சிறுநீர் கழித்து சுத்தம் செய்யாதீர்கள். சிறுநீர் கழித்து மண்ணால் சுத்தம் செய்யலாம். களிமண் அன்னைக்கெல்லாம் டேலா கட்டின்னு வச்சிருப்பாங்க, அதனால் சுத்தம் செய்யலாம். தண்ணீரால் சுத்தம் செய்யலாம். நீங்கள் விட்டைகளால் நீங்கள் சுத்தம் செய்யாதீர்கள். விலங்குகளுடைய கழிவுகள் அதை கொண்டு, அது காய்ந்து போயிருந்தாலும் அதை நீங்கள் சுத்தம் செய்யாதீர்கள் அதை கொண்டு. அதே போல நீங்கள் எலும்பினாலும் சுத்தம் செய்யாதீர்கள் என்கிறார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏனென்றால் இவைகள் உங்களுடைய சகோதரர்களாகிய ஜின்களின் உணவு என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜின்களின் உணவு என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் நீங்கள் எலும்புகளை கொண்டும் விட்டைகளை கொண்டும் நீங்கள் சிறுநீர் கழித்து சுத்தம் செய்யாதீர்கள் என்று நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதனால்
எலும்புகளும் விட்டைகளும் ஜின்களின் உணவு என்பதை இந்த நாஷ்லாஸுடைய இந்த வார்த்தை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் பார்ப்போம் வரலாற்றை. அல்லாஹ் தஆலா நபி நாஷ்லாஸுடைய வரலாற்றை கேட்பதன் மூலமாக, அதேபோல குர்ஆனுடைய வசனங்கள் மற்றும் பெருமானாரின் ஹதீஸ்களை கேட்பதன் மூலமாக அதிலிருந்து கிடைக்கிற படிப்பினைகளை பின்பற்றி நடக்கக்கூடிய நல்ல தௌஃபீக்கினை அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் தந்தல்வானா. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹு وبحمدك نشهد ان لا اله الا انت ونستغفرك ونتوب اليك. امين. سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم.